மூதாதையர்களையும் மூதாதையர்களை வதைத்த பிசாசுகளையும் செய்வினை ஆவிகளையும் விச் கிராஃப்ட் செய்கிறவர்களையும் ஏராளமாய் வளர்த்து விடுகிற மாயங்களையும் மந்திரங்களையும் பின்பற்றி வாழ்ந்து கொண்டிருந்த ஜனத்தை கிறிஸ்துவை அறிந்தவர்கள், கிறிஸ்துவின் ஒளியை பெற்றவர்கள் போய் நீ வாழும் வாழ்க்கை பிசாசுனுடையது, இதை விட்டு கிறிஸ்துவுக்கு வா என்று சொன்ன போது பல ஆயிரங்கள் ஆண்டவரை மெய்யான தேவனை அறிந்து கொண்டு பிசாசின் பிடிக்கு விடுதலையானார்கள், கிறிஸ்துவின் அடியவர்கள் ஆனார்கள். ஒரு சிலர் ஆங்காங்கே தவறான ஊழியம் செய்தது உண்மைதான். ஆனால் தங்கள் வாலிபத்தை, தங்களுடைய செல்வத்தை, தங்களுடைய சுகத்தை, தங்களுடைய படிப்பை, தங்களுடைய செல்வாக்கை, தங்களுடைய வசதிகளை விட்டுவிட்டு தமிழகத்திலிருந்தும் கேரளாவிலிருந்தும் பல ஆந்திராவிலிருந்தும் தென்னகத்திலிருந்து போன அருமையான தேவதாசர்கள் தேவனுக்கு தங்களை ஒப்பு கொடுத்தபடினாலே பயங்கரங்களின் மத்தியிலே வசதிகளற்ற, மருத்துவ வசதிகள் இல்லாத, பள்ளிக்கூட வசதிகள் இல்லாத, தங்கள் பிள்ளைகளை எப்படி வளர்ப்போம் என்று தெரியக்கூடாத இடங்களிலே போய் ஆண்டவரின் அன்பை தங்களுடைய வாழ்க்கையினால் வார்த்தையினால் காட்டினால் பல ஆயிரங்கள் ஆண்டவருக்குள் வந்தார்கள். ஆனால் கடந்த வாரத்தில் நடந்த அந்த திருவிழாவிலே இப்படிப்பட்டவர்களுக்கு திரும்பி வா, வீட்டுக்கு திரும்பி வா, திரும்பி வா என்று அழைப்பு கொடுக்கப்பட்டது. நீங்கள் பத்திரிகைகளிலே இதையெல்லாம் படிக்கிறதற்கு வாய்ப்பில்லை. ஏனென்றால் பத்திரிகைகளை வேலை இருட்டடிப்பு செய்துவிடும். ஏனென்றால் அவர்களும் இருளின் மக்கள் தானே. கவனியுங்கள், கவனியுங்கள் ஐயா, கவனியுங்கள். உங்களுடைய கவனத்தை கொஞ்சம் திருப்ப விரும்புகிறேன். இருளுடைய அந்தரங்கத்தை, இருளுடைய ஆழத்தை புரிந்து கொள்ளாததினால் தான் நாம் சுவிசேஷ ஒளியை வைத்திருந்த போதிலும் அதை வித்தியாசமாக செயல்படுத்தி கொண்டிருக்கிறோம் என்கிற ஆதங்கத்தில் நான் பேசுகிறேன். என்ன நடந்தது தெரியுமா? அங்கங்கே பாடல்கள் இசைந்தது. திரும்பி வா, திரும்பி வா. அங்கே ஒரு தலைவன் இப்படி பேசினான். மிஷனரிகள் வந்தார்கள், சோமில்லாதவர்களை ஆஸ்பத்திரிக்கு கொண்டு சென்றார்கள், அவர்கள் சுகமாகி விட்டார்கள், திரும்பி வீட்டுக்கு அனுப்பிவிடு என்று சொன்னார்கள். அவனே தன் வாயால் ஒப்புக்கொண்டான், பலவீனமானவன் சுகவீனமானவனுக்காக வைத்தியனாக இயேசு ஒருவரே அவனுக்கு விடுதலை என்பதை. ஆனால் அவர்களை திரும்பி வா என்று சொன்னதோடு நிறுத்தவில்லை. கொன்று விடுவேன் என்று பயமுறுத்தினது ஒரு கூட்டம். இது சாதாரணமாக இந்தியாவில் நடப்பதுதான். பயமுறுத்தலினால் சத்துரு ஜனத்தை தனது பக்கத்தில் இழுத்துக் கொள்வதற்கு முயற்சிப்பது இன்றைக்கு மாத்திரமல்ல, ஆதி அப்போஸ்தல காலத்தில் இருந்து நடந்தது. வாசிக்கலாம், வாசிக்கலாம். அப்போஸ்தல நடவடிக்கைகள் 4வது அதிகாரத்திலே தேவன் நமக்கு சில காரியங்களை எழுதி வைத்திருக்கிறார். கொஞ்சம் காரியத்தை புரிந்து கொள்ளும்படியாக நான் வாசிக்க விரும்புகிறேன். வாசிக்கலாம். அப்போஸ்தல நடவடிக்கைகள் 4வது அதிகாரத்திலே அவர்கள் என்ன செய்தார்கள் என்பதை நான் உங்களுக்கு காண்பித்துக் கொடுக்க விரும்புகிறேன். 4வது அதிகாரம் 21வது வசனம். நடந்த சங்கதிகளை குறித்து, நடந்த சங்கதிகளை குறித்து எல்லாரும் தேவனை மகிமைப்படுத்தினபடியால், எல்லாரும் தேவனை மகிமைப்படுத்தினபடியினால் ஜனங்களுக்கு பயந்து, ஜனங்களுக்கு அதிகாரிகள் பயந்து அவர்களை தண்டிக்க வகை ஒன்றும் காணாமல், அவர்களை தண்டிக்க வகை ஒன்றும் காணாமல் அவர்களை பயமுறுத்தி விட்டு விட்டார்கள். அவர்களை பயமுறுத்தி விட்டு விட்டார்கள். நன்றாக கவனியுங்கள். பயமுறுத்தலை கேட்ட சபை என்ன செய்ததாம்? வாசிக்கலாம். 25வது வசனம். புறஜாதிகள் கொந்தளித்து, புறஜாதிகள் கொந்தளித்து ஜாதிகள் விருதா காரியத்தை சிந்திப்பானேன் என்றும், ஜாதிகள் விருதா காரியத்தை சிந்திப்பானேன் என்றும், கர்த்தருக்கு விரோதமாகவும், கர்த்தருக்கு விரோதமாகவும், அவருடைய கிறிஸ்துவுக்கு விரோதமாகவும், அவருடைய கிறிஸ்துவுக்கு விரோதமாகவும் பூமியின் ராஜாக்கள் எழும்பி நின்று, பூமியின் ராஜாக்கள் எழும்பி நின்று, அதிகாரிகள் ஏகமாய் கூட்டம் கூடினார்கள் என்றும், அதிகாரிகள் ஏகமாய் கூட்டம் கூடினார்கள் என்றும், தேவரீர் உம்முடைய தாசனாகிய தாவீதின் வாக்கினால் உரைத்தீரே, உரைத்தீரே, அந்தபடி உம்முடைய கரமும், உம்முடைய கரமும், உம்முடைய ஆலோசனையும் முன் குறித்தவைகள் யாவையும் செய்யும்படி ஏரோதும் பொந்தியும் பிலாத்தும் புறஜாதிகளோடும் இஸ்ரவேல் ஜனங்களோடும் கூட நீர் அபிஷேகம் பண்ணின உம்முடைய பரிசுத்த பிள்ளையாகிய இயேசுவுக்கு விரோதமாய், இயேசுவுக்கு விரோதமாய் மெய்யாகவே கூட்டம் கூடினார்கள், மெய்யாகவே கூட்டம் கூடினார்கள். இப்பொழுதும் கர்த்தாவே, இப்பொழுதும் கர்த்தாவே, அவர்கள் பயமுறுத்தல்களை, ஆதி சபைக்கு வந்தது என்னதுதான்? பயமுறுத்தல். என்னதான்? நல்ல தைரியமா சொல்லுங்க. பயமுறுத்தல்கள். பயம் இல்லாம சொல்லுங்களேன்.
ஹல்லேலூயா. ஆதி சபைக்கும் பயமுறுத்து. அதனால சொன்னாங்க, ஆண்டவரே நீர் இந்த பயமுறுத்தல்களை கவனித்து. அன்றைக்கும் அதே ஆயுதம்தான், இன்றைக்கும் அதே ஆயுதம்தான். சாத்தானிடத்தில் புதிய ஆயுதங்கள் ஒன்றும் இல்லை. பயமுறுத்தினார்கள். அன்றைக்கு ஆதி சபையையும் பயமுறுத்தினார்கள், இன்றைக்கு குஜராத்தின் சபையையும் பயமுறுத்தினார்கள். ஆனால் நம்முடைய நாட்டினுடைய அந்தகாரத்தின் ஆழத்தை நான் உங்களுக்கு கொஞ்சம் காண்பித்து கொடுக்க விரும்புகிறேன். லிசன் டு மீ. சிலருக்கு நாளைக்கு கூட்டத்துக்கு வர்றதுக்கு பயமா இருக்கலாம், பரவாயில்ல. நான் சொல்ல வேண்டியதை சொல்லி விடுறாள். செத்தா அவரோடு கூட வாழ போறோம். ஹல்லேலூயா. உயிரோடு இருந்தா அவர் நம்ம கூட இருக்கவர், அவ்வளவுதான். ஒரு வித்தியாசம் கிடையாது. அதனால ஒரு பயமும் கிடையாது. நான் பயம் இல்லாம சொல்றேன். என்னிடத்தில் அதற்குரிய காரியங்கள் உண்டு. ஆகையினாலே நான் அதை குறித்து தெளிவாக சொல்ல விரும்புகிறேன். இது மாத்திரம் செய்து ஆண்டவருக்குள் வந்த பிள்ளைகளை திசை திருப்ப சத்துரு முயலவில்லை. இன்னொரு காரியத்தை செய்கிறான். ஆயிரமான எய்ட்ஸ் வியாதி கொண்ட சாமியார்களை அங்கே இறக்கி இருக்கிறார்கள். லிசன் லிசன். ஆயிரமான எய்ட்ஸ் HIV பாசிட்டிவ் கொண்ட சாதுக்களை அங்கே இறக்கி இருக்கிறார்கள். அவர்களுக்கு ரகசியமாக ஒரு ஆணை பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. எப்படியாயிலும் ஜனத்தை வஞ்சித்து அவருடைய பெண்களோடு கூட நீங்கள் உடலுறவு கொண்டு இந்த ஜாதிகளே அழிந்து போகும்படியாக அவர்களுக்குள் எய்ட்ஸை பரப்பி விடுங்கள் என்கிற அதிகாரத்தோடு அவர்கள் அனுப்பப்பட்டிருக்கிறார்கள். பிரதர் ஜெபக்குமார், உங்களுக்கு எப்படி தெரியும் என்று கேட்பீர்கள். என்னோடு கூட இமயமலை பகுதிகளிலே ஊழியம் செய்த ஊழியர்கள் சிலரை நான் உங்களுக்கு சந்திக்கும்படியாக நேர்கிறேன். அவர்கள் விவரிப்பார்கள் இவர்கள் எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்கிறார்கள் என்று. அப்படிப்பட்ட வாழ்க்கை நிமித்தம் அநேக சாதுக்கள் எய்ட்ஸினாலே தாக்கப்பட்டவர்கள் இவர்களை இன்றைக்கு விஷ கிருமியாக இந்த தேவ ஜனத்துக்குள்ளே அனுப்பி அவர்களை அழித்து விட வேண்டும் என்று ஒரு பொல்லாத திட்டத்தை தீட்டி இன்றைக்கு இதற்கு தீவிரமாக மறைமுகமாக ஒரு மூடலுக்குள் சத்துரு கிரியை செய்வதை நீ அறிவாயோ? சகோதரா, சகோதரியே, வாலிபனே, பழுது புலம்ப வேண்டியதற்கு அவசியம் உண்டல்லவா? ஏன் தெரியுமா? உன்னுடைய ஒளி மங்கி எரிகிறது. உன்னுடைய ஒளி போதுமான அளவு இருளை கிழிப்பதற்கு போதுமான வல்லமை இல்லாமல் போய்விட்டது. இந்த இந்திய தேசத்திலே எனக்கு தெரிந்த அளவுக்கு இன்றைக்கு 3 கோடி கிறிஸ்துவை அறிந்த ஜனங்கள் உண்டு. கிறிஸ்துவுக்கு பின் செல்வதற்கு தன்னை ஒப்பு கொடுத்திருக்கிற 3 கோடி ஜனங்கள் உண்டு. இந்த 3 கோடியும் எரிந்து பிரகாசிக்குமானால் இந்த தேசத்தின் அந்தகாரம் அகன்று தானே ஆக வேண்டும், அகன்று தானே ஆக வேண்டும். அதற்காகத்தான் கத்துகிறேன். யாரோ ஒரு மனிதன் அல்ல ஐயா, யாரோ ஒரு போதகன் அல்ல, யாரோ ஒரு சுவிசேஷகன் அல்ல, யாரோ ஒரு மிஷனரி அல்ல, எல்லாரும் எரிந்து பிரகாசித்து என்னுடைய ஒளி நிமித்தம் அந்தகாரத்தின் சக்திகள் கிழித்தெறியப்பட வேண்டும், முகமுடிகள் கிழிக்கப்பட வேண்டும் என்பது நீ வாஞ்சித்தா என்றால் நீ சும்மா இருக்க முடியாது ஐயா. நீ சும்மா இருக்க முடியாது, நீ சும்மா இருக்க முடியாது. ஆண்டவர் அந்த நேரத்தில் ஒரு பெரிய அபிஷேக எண்ணெயை நம் மேல ஊற்றுவாராக. மங்கும் தீரிகள் எல்லாம் அணையுதே, மனதுருகிடுமே, என் இயேசுவே ஏடி மீட்டிடுமே. தேவ ஜனமே, பாவத்தில் விழுந்ததினாலே, தேவ ஜனம் பாவத்திலே விழுந்து விட்டபடியினாலே, இருளில் இருந்து விடுதலையாக்கப்பட்ட ஜனம் ஒளிக்கு வந்த பின்னரும் பாவத்திற்குள்ளே போய்விட்டபடியினாலே உன்னுடைய வெளிச்சம் மங்க ஆரம்பித்து விட்டது. உன்னுடைய விளக்கிலே எண்ணெய் போதுமானதாக இல்லை. ஆகையினால் நீ எரிகிறாய், நான் மங்கி எரிகிறாய், அணைந்து விடுமோ என்கிற பயத்தோடு வாழுகிறாய். ஆகையினால் தான் உன்னை தட்டி காப்பாதற்கு பலர் மங்கி எரிகிற ஒரு சின்ன மெழுகுவர்த்தியை காப்பாத்துறதுக்கு என்ன செய்வீங்க? என்ன செய்வீங்க ஐயா? காட்டுங்க, கையை வைத்து காட்டுங்க. ஆமா,
எதுக்கு தெரியுமா? இந்த பக்கம் ஒரு ஊழியக்காரர், இந்த பக்கம் ஒரு ஊழியக்காரர், இந்த பக்கம் ஒரு ஊழியக்காரர். இது எரிய மாட்டேங்குது, அணைஞ்சு போயிருமோன்னு பக்கத்தில் வாரம் உனக்கு கூட்டம் நடத்தி, அணைஞ்சிடாதீங்க பிரதர், அணைஞ்சிடாதீங்க சிஸ்டர், அணைஞ்சிடாதீங்க. நீ மட்டும் ததக்க எரிஞ்சா யாரையா கையை பக்கத்தில் கொண்டு வர வேண்டியிருக்கும்? உனக்கு இத்தனை ஊழியக்காரருக்கு தேவையில்லை. நீ சொல்ல வேற யாராவது அணைகிறவங்க போய் பார்க்கு. நான் தான் எரிகிறேன்னு சொல்லுவேன். நான் மட்டும் எரிய மாட்டேன், மற்றவனையும் எரிய வச்சுவேன். பக்கத்தில் உங்க கையை பிடிச்சு கலங்க. எந்த மாதிரி எரியுறீங்க? ஹல்லேலூயா. எந்த மாதிரி எரியுறீங்க? எந்த மாதிரி எரியுறீங்க? எரியிற வேளவுக்கு எளியாதனால தான் இன்னைக்கு பிரச்சனை. நிறைய ஊழியக்காரங்க பிரதர் விட்டுட்டு போனா, ஒரு பாஸ்டரை கூப்பிட்டேன், ஒரு வாரம் வட இந்தியாவுக்கு வாங்க பாஸ்டர், ஒரு வாரம் வாங்க பிரதர். ஒரு வாரம் வந்தா சபை அணைஞ்சா போயிடும். அதே அப்பா ஒரு வாரத்தில் அணையிற தீ, அவ்வளவு வெளிச்சம், அவ்வளவு அக்னி. அப்பா ஒரு வாரம் போல நாள் அவுட்டு பிரதர். நான் கேட்டேன், என்னையா அப்படி என்ன வாழ்க்கை பிரதர்? எங்கள் ஜனங்க ரொம்ப பாவப்பட்ட ஜனங்க, பரிதாபப்பட்ட வாழ்க்கையில் அடிபட்டு நொறுக்கப்பட்டு வந்தவன் பிரதர். அதனால அவன் அப்படியே கோழி குஞ்சு கூட்டிகிட்டு போகிறது மாதிரியே கூட்டிகிட்டு போனாதான் இருப்பான். இல்லை கழுகு வேற இருக்கு பிரதர். வேற எவனாவது வேற ஒரு ஊழியக்காரவன் தூக்கிட்டு போயிடுவான் பிரதர். அடே பாய், நீர் கோழி அவன் கழுகா? நீ கோழி அவர் கழுகா? நான் என்ன சொன்னேன்? என்னத்தையா செய்யறீங்க? என்ன செய்யறீங்க? நீங்க ஒளியின் பிள்ளைகள் என்று அவர்களுக்கு சொல்லுவதில்லையோ? அவர்கள் ஒளியில் வாசம் பண்ணுவதற்கு நீங்கள் சொல்லுவதில்லையோ? அவர்கள் ஒளியாக மாத்திரமல்ல, எரிந்து பிரகாசிக்கிற வெளிச்சமாக இருந்தால் அவனுடைய வெளிச்சத்தில் களி கூற மனதாயிருக்கிற அந்த யோவான் ஸ்நானகங்கள் எங்கே? அம்மா, இது ஒரு ஊழியக்காரனுக்கு கொடுக்கிற அழைப்பல்ல, ஒரு சாதாரண மனிதனுக்கு கொடுக்கிற அழைப்பல்ல. இது ஒவ்வொரு விசுவாசிக்கும் பக்கத்தில் இருக்கும் உங்களுக்கு தான் அழைப்பு வருது. கையை பிடிச்சி ஆட்டி சொல்லுங்க, அப்போ தான் கொஞ்சம் விளங்கும். உங்களுக்கு தான். சும்மா ஏதோ டிமுக்குன்னு எழிஞ்சுக்கிட்டு இப்போ அணையுமா அப்போ அணையுமா, அதுக்கு ரெண்டு பேர் உன்னை பாதுகாக்கிறதுக்கு. ஐயோ காற்று வீசிடக்கூடாது, புயல் வந்துடக்கூடாது. புயல் வருது, நல்லா ஞாபகம் வச்சு, புயல் வருது. காத்துக்கே அணையுதா இருக்கிறதான்னு சொன்னா புயல் வந்தா என்ன செய்யட்டும்? தேவஜனமே, தேவன் நம்மோடு கூட இடைபடுகிறா. தேவன் நம்மோடு கூட இடைபடுகிறா. உன்னுடைய ஒளி இருளாகாதபடி எச்சரிக்கையாயிரு. உங்கள் வெளிச்சம் இருளாகாதபடி எச்சரிக்கையாயிருங்கள். உங்கள் வெளிச்சம் இருளாகாதபடி எச்சரிக்கையாயிருங்கள், எச்சரிக்கையாயிருங்கள், எச்சரிக்கையாயிருங்கள். நன்றை கவனியுங்கள். அந்தகாரம் இந்த தேசத்தை அநேகருடைய கண்களை மூடும்படியாக வைத்துவிட்டு, அந்தகாரம் இந்த தேசத்தை இப்படியாக ஆழத்திலே கொண்டு போய் நிர்வாணியாய் நடக்கிறவன் நல்லவன் தான் என்று சொல்ல வைத்திருக்கிற அந்த இறுக்கமான இருளை அகற்றுவதற்குத்தான் தேவன் உன்னையும் என்னையும் ஒளியாக்கி இருக்கிறார் என்பதை விசுவாசிக்கிறவர்கள் மாத்திரம் கைகளை வைத்து அல்லேலூயா சொல்லலாமா? சென்னை பட்டணத்தில் மாத்திரம் இங்கே வந்திருக்கிறவங்க மாத்திரம் எரிஞ்சு பிரஜாச்சுன்னா சென்னை அசைந்து தான் ஆயிற்று, அசைந்து தான் ஆயிற்று, அசைந்து தான் ஆயிற்று. நன்றாக கவனிங்கள். இன்னொரு காரியத்தை நான் உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். ஒளியின் பிள்ளைகளாய் நடந்து கொள்ளுங்கள் என்று நேற்றைய தினத்தில் சொன்னேன். ஒளியின் பிள்ளைகளாய் நடந்து கொள்வதனுடைய அர்த்தம் என்ன என்பதனை இன்றைக்கு கொஞ்சம் காண்பித்துக் கொடுக்க விரும்புகிறேன். தேவன் நம்மோடு கூட பேசுவாராக. எபேசியருக்கு எழுதின நிருபம் 5வது அதிகாரம், தேவன் நம்மோடு கூட சொல்கிற சில வார்த்தைகளை நாம் கவனிக்கும்படியாய் கேட்கிறேன். எபேசியருக்கு எழுதின நிருபம் 5வது அதிகாரம் 8வது வசனத்திலிருந்து வாசிக்கலாம். முற்காலத்தில் நீங்கள் அந்தகாரமாய் இருந்தீர்கள், நீங்கள் அந்தகாரமாய் இருந்தீர்கள். இப்பொழுதோ கர்த்தருக்குள் வெளிச்சமாய் இருக்கிறீர்கள், கர்த்தருக்குள் வெளிச்சமாய் இருக்கிறீர்கள். வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடந்து கொள்ளுங்கள், வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடந்து கொள்ளுங்கள். ஆவியின் கனி சகல நற்குணத்திலும் நீதியிலும் உண்மையிலும் விளங்கும். கர்த்தருக்கு பிரியமானது இன்னதென்று நீங்கள் சோதித்து பாருங்கள். கனியற்ற, நன்றாய் கவனியுங்கள், ஒளியின் பிள்ளைகளாய் நடந்து கொள்ளுங்கள் என்று 1 2 3 4 என்று அட்டவணை இடுகிற அந்த பவுல் அப்போஸ்தலன் ஒளியின் பிள்ளைகளாய் வெளிச்சத்தின்
பிள்ளைகளாய் நடந்து கொள்ளுகிறவருடைய காரியம் எப்படி இருக்கும் என்று விளங்க பண்ணுகிற காரியங்கள் எல்லாவற்றையும் விளக்க எனக்கு நேரமில்லை. ஆனால் ஒரு சில காரியங்களை நான் உங்களுக்கு